இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைசஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் வந்து மேண்டேட்டரிங்க. ஏன்னா, நம்ம இப்ப மொபைல் இல்லாம லைஃபே கிடையாது. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, மொபைல இப்படியே வச்சு பேசி, பேசி நம்ம மொபைல கீழ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மனால இந்த எல்போவ வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு இஷ்யூ இருக்கு. இல்ல இனிமேல் அந்த இஷ்யூ வராம இருக்கணும்னா, அதுக்கு நீங்க இந்த எக்ஸசைஸஸ கம்பல்சரி பண்ணணுங்க. ஸோ அதுக்கு நீங்க வீட்ல வந்துட்டு ஒரு 1/2 கேஜி இல்ல 1 கேஜி டம்பிள் வாங்கிக்கலாம். அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில நீங்க தண்ணி ஃபில் பண்ணி அத வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு கைய ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. இன்னொரு கைய இப்படி உங்களோட பாம் வந்து ஃபேசிங் அப். அதுல மெதுவா இப்படி கைய மடக்குங்க, நீட்டுங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்க பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து நீங்க ஃபாஸ்ட்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. உங்களோட மசில வந்து நல்லா ஃபீல் பண்ணி இந்த எக்ஸசைஸஸ பண்ணணும். 10 ஆஃப் 2 அப்படி இல்லைன்னா 15 ஆஃப் 2 செட்ஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். சேஞ்ச் யுவர் சைட். ஸோ இந்த நீங்க கர்ல் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இந்த பைசெப்ஸ் மசில் ஒர்க் ஆகுறது நல்லாவே ஃபீல் ஆகும். ஸோ எப்பயுமே ஒரே பொசிஷன்ல உங்களோட கழுத்தாகட்டும், உங்களோட கையாகட்டும் மொபைல் யூஸ் பண்ணும்போதோ, இல்லை லேப்டாப்ல ஒர்க் பண்ணும்போதோ நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அதை நீங்க திரும்ப திரும்ப வேர் அண்ட் டேர் இன்ஜுரி அதுக்கு நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்காம நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் பண்ணி அதை தடுக்கலாம். ரிலாக்ஸ். இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு கையை அப்படியே மேலே தூக்கணும், கீழே ஸ்லோவா கொண்டு வரணும். ஸோ எப்பயும் நான் சொல்ற மாதிரி எந்த எக்ஸசைசஸ்க்கும் பிரெத்தை ஹோல்ட் பண்ணாதீங்க. நார்மல் பிரீத் இன், பிரீத் அவுட். ரிலாக்ஸ். சேஞ்ச் யுவர் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் இப்படி வச்சுட்டு நீங்க ஜஸ்ட் பின்னாடி இப்படி கொண்டு போகணும், இப்படி லிஃப்ட் பண்ணணும். ஸ்டார்ட். ஸோ உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் 1/2 லிட்டரில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் ப்ராக்ரஷன் எப்படி நல்லா இருக்குன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம்னா 1/2 லிட்டர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகி 1 லிட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மசில் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ வாட்டர் பாட்டில் கீழே வச்சுடுங்க. உங்களோட கையை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஃபிங்கர்ஸையும் அப்படியே பின்னாடி கொண்டு வாங்க. ஸோ இப்படி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். அந்த ஸ்ட்ரெச்சை நீங்கள் 45 செகண்ட்ஸ்லேருந்து 60 செகண்ட் வரைக்கும் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ். இப்போ பாம் ஃபேஸிங் டவுன். இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். இதுவும் 45 செகண்ட்ஸ்லேருந்து 60 செகண்ட் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணும். சேஞ்ச் யுவர் சைட். ஓகே, நெக்ஸ்ட் இப்படி நமஸ்தே பொசிஷன்ல வச்சுட்டு மெதுவா அப்படியே கீழே கொண்டு வாங்க, மேலே. ஓகே, ரிலாக்ஸ்.
மொபைல் யூஸ் பண்ணி உங்க கழுத்து, கை எங்கெங்கெல்லாம் வலின்னு தெரியாமலே நம்ம இன்னும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெயின் இருக்கு, இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாம உங்க கையையும் உங்க நெக்கையும் நீங்க காப்பாத்திக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.